கொழும்பில் நேற்று ஒரு முக்கியமான சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அரசியலில் மிக முக்கியமான தலைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பானது எதிர்காலத்தில் இலங்கை அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அல்லது ஒரு திருப்பு முனையை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது என்றே சொல்லலாம். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அடுத்த படியில் உள்ள அனைத்து தலைவர்களும் சேர்ந்து நேற்று கொழும்பில் தனியாக சந்தித்து நிறைய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இதில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் அதன் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல, தவிசாளர் ருவன் விஜயவர்தன மட்டுமில்லாமல் அகிலவராஜ் காரியவசம் என்று மிகவும் முக்கியமான பிரதிநிதிகள், அதாவது ரணில் விக்ரமசிங்கவிற்கு அடுத்தபடியாக ரணில் விக்ரமசிங்கவை ஈஸியாக அணுகக்கூடிய நிலையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுடன் சந்தித்திருப்பவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ். அவர் தனியாகத்தான் சந்தித்திருக்கிறார். இருந்தபோதும் இது ஒரு ரகசிய சந்திப்பாக காணப்படவில்லை. ஏனென்றால் சஜித் பிரேமதாஸ் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே இந்த சந்திப்பு தொடர்பாக தெளிவாக விளக்கியுள்ளார். இந்த சந்திப்பானது நாட்டில் தற்போது நடைபெறும் அசாதாரண சூழ்நிலைகளை தொடர்பாகவும் அதிலே எதிர்காலத்தில் எவ்வாறு இணைந்து செயற்படுவது என்பது தொடர்பாகவும் தான் தாங்கள் சந்தித்து பேசியதாகவும் வேறு சிலப்பட்ட அரசியல் விவகாரங்களையும் தாங்கள் பேசியதாகவும் அவர் இந்த எக்ஸ் தளத்திலே தெரிவிச்சிருக்கின்றார். குறிப்பாக இந்த ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைவது தொடர்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தல் சமயமே கடுமையான ஒரு கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. ஏனென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பெறப்பட்ட வாக்குகளை ஒரு அரித்மெட்டிக் ரீதியிலே கணக்கு பார்த்தாலே இந்த விவகாரம் தெளிவாக தெரியும் அனைவருக்கும். ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்க கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் சதவீதம் 42 தான். அதாவது முதல் சுற்று வாக்குகளின் சதவீதம் 42%. இந்த நிலையில் இரண்டாவது இடம் வந்த சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்டது 32%. அது மட்டுமில்லாமல் மூன்றாம் இடத்தில் பெற்றுக்கொண்ட ரணில் விக்ரமசிங்க தனித்து போட்டியிட்டு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் சதவீதம் 17%. இந்த சஜித்தினதும் ரணிலினதும் வாக்குகளை கூட்டினாலே 49%. கிட்டத்தட்ட ஒரு 50%-ஐ தாண்டுவதற்கான வாய்ப்புகள் அப்பொழுதே காணப்பட்டிருந்தன அரித்மெட்டிக் ரீதியாக. ஸோ ஒருவேளை இவர்கள் இணைந்து செயற்பட்டிருந்தால் இன்று ரணிலோ சஜித்தோ இந்த இருவரில் ஒருவர் ஜனாதிபதியாக கூட இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன. தங்களுக்குள்ளே பிரிந்து கொண்டதால் வாக்குகளும் பிரிந்து அது ஒப்போசிஷன், அதாவது தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார திசாநாயக்கு அந்த நேரத்திலே ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைத்திருந்தது. இருந்தபோதும் அந்த நேரம் ஒரு அனுர அலை ஒன்றும் பெரும்பாலான பிரதேசங்களில் காணப்பட்டதனாலும் இந்த வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது என்று சொல்லலாம். ஆனால் அரித்மெட்டிக் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த இருவரது வாக்குகளும் ஒரு கன்சிடரபிள் சிக்னிஃபிகண்ட் போர்ஷனில் தான் இருந்திருக்கிறது என்பது மட்டும் தெளிவு. இதன் பின்னர் தான் இருவரும் இணைவது குறித்து கடுமையான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதும் அது அந்த அளவுக்கு மிகவும் ஒரு வெற்றிகரமானதாக அமையவில்லை. இந்த தலைமைத்துவத்தை யார் வைத்துக் கொள்வது என்பது தொடர்பில் தான் இந்த பிரச்சனை காணப்பட்டது. இருந்தபோதும் இந்த இணைவு ஒரு சூடு பிடிக்க தொடங்கியது எப்பொழுதென்றால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதன் பின்னர் தான் இவர்களுடைய ஒற்றுமை மேலும் கூடிக்கொண்டு போனது என்றே சொல்லலாம். சஜித் பிரேமதாஸ் அந்த நேரங்களில் ரணில் விக்ரமசிங்கவை தனியாகவே சந்தித்து கொண்டிருந்தார் என்பது வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்ட போது தினமும் தனியாக சென்று சந்தித்தார் என்பது அந்நேரங்களில் வந்த செய்திகள். ஸோ அப்படி இருந்த நிலைமையில் மீண்டும் இந்த வெள்ளம் அனர்த்தம் என்ற ஒரு தேக்க நிலை காணப்பட்டது இவர்களுடைய இணைப்பு தொடர்பாக. இந்த நிலைமையில் கடந்த வாரங்களில் ரணில் விக்ரமசிங்க இந்த வெள்ளத்தின் பின்னர் இந்த எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்றும் அதற்கு தன்னுடைய தலைமைத்துவம் ஒரு காரணமாக தடையாக இருந்தால் அதை தான் துறப்பதற்கு கூட தயாராக இருப்பதாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் தான் இந்த இணைவானது மிகவும் முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் சஜித் பிரேமதாசவை நேரடியாக இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுடன் சந்தித்திருப்பதானது அவர்கள் ஒரு இணைப்பிற்கு தயாராகிவிட்டார்கள் என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. இந்த நிலையில் இப்படி ஒரு பேச்சும் வந்திருக்கிறது. எதிர்வரும் ஜனவரி 1ஆம் வாரம் அளவில் ரணிலும் சஜித்துமே நேரடியாக ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வார்கள் என்ற ரீதியில் ஒரு தகவல் வந்திருக்குது. இந்த நிலைமையில் இந்த பிரச்சனை இப்பொழுது இந்த சந்திப்பு மற்றும் இது தொடர்பான அரசியல் விவகாரங்கள் இப்பொழுது தென்னிலங்கையிலே ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் நேற்று ஒரு கைதொன்று நடைபெற்றிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்ததுடன் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு பவர்ஃபுல் அமைச்சராகவே காணப்பட்டிருந்தார். அவருடைய மகன் ஜொஹான் பெர்னாண்டோ அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக என்ன காரணத்துக்காக என்றால்
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கடந்த காலங்களில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் அவருடைய போர்ட்ஃபோலியோவின் கீழே இந்த சத்தோசா என்ற அமைப்பும் காணப்பட்டது. இதிலே நிறைய ஊழல் முறைகேடுகள் மற்றும் அரச வளங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய என்ற ரீதியில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்ற நிலைமையிலே இவருடைய மகன் அந்த சத்தோசாவின் வளங்கள் மற்றும் வாகனங்களை தவறான முறையில் சில விடயங்களுக்கு பயன்படுத்தியதாக சொல்லித்தான் இப்பொழுது அவருடைய கைது நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவையும் கைது செய்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருவதாகவும் அவர் இப்போது தலைமறைவாகி இருப்பதாக சில இடங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. உறுதிப்படுத்த முடியவில்லை. அவரை தேடுவதற்கென்று சில போலீஸ் குழுக்களையும் அமைத்திருப்பதாக சில ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கின்றன. இப்படித்தான் இந்த தென்னிலங்கையில் இந்த அரசியலானது மிகவும் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கும் நிலைமையில் நேற்று காலி மாநகர சபையில் ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கே வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கு எதிர்க்கட்சிகளில் ஈடுபட்ட சில அமளி துமளிகளின் காரணமாக அந்த சபையானது ஒத்திவைக்கப்பட்டது மட்டுமில்லாமல் போலீசார் அழைக்கப்பட்டு அங்கே ஏற்பட்டிருக்கின்ற அந்த அமைதியின்மையை சமாதானப்படுத்துவதற்கு போலீசாரின் முயற்சியும் அங்கே தேவைப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரச்சனை ஏற்பட்டதற்கு காரணம் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் அது மட்டுமில்லை எதிர்க்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து இந்த காலி மாநகர சபையில் கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்ட வரவு செலவு திட்டமானது ஒரு முறையற்ற விதத்தில் தான் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தங்களுடைய வாக்குகள் திருடப்பட்டிருப்பதாகவும் சொல்லித்தான் இந்த நேற்று ஒரு தும்மலி என்று மட்டுமில்லாமல் அந்த சபையை குழப்பும் வகையிலான நடவடிக்கையில் ஈடுபட்டார். குறிப்பாக சபை முதல்வரும் அங்கு வேலை செய்யும் பெண் செயலாளர் இவர்கள் இருவரும் இணைந்துதான் தங்களது வாக்குகளை முறைகேடான விதத்தில் பயன்படுத்தி இந்த வரவு செலவு திட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் என்ற ரீதியிலான முறையில் அவர்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்ய வலிக்கிட்டு அந்த பெண் செயலாளர் மீது தண்ணீர் போத்தல்களில் தண்ணீரை தெளித்து கடுமையான ஒரு ரசிக்கத்தக்க முறையில் தான் ரசிக்க முடியாத முறையில் தான் ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது ஒரு முறைகேடான சம்பவங்களை நிகழ்த்தியிருந்தார்கள் காலி மாநகர சபையின் உள்ளே. ஸோ இது தொடர்பான காணொளிகள் நேற்று ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பரவலாக பரவியிருந்தது. இதன் பின்னர் சபை முதல்வர் போலீசாரை அழைத்து இந்த நிகழ்வு தொடர்பாக அவர்களிடம் முறைப்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக நேற்று அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்லியிருக்கின்றன. இப்படி இருக்கிற நிலைமையில் வடக்கிலே இந்த தையிட்டி விகாரை தொடர்பான பிரச்சனை மீண்டும் மீண்டும் பூதாகரமாக வெளிக்கிட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுதென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் அங்கே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை போலீசார் கையாண்ட விதமும் அதற்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளும் என்று ஒரு பரவலாக ஒரு அனைவர் மத்தியிலும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவங்களாக காணப்பட்ட நிலைமையில் அந்த தையிட்டி விகாரையானது சட்டவிரோதமாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் மக்களது காணிகளில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை யாழ்ப்பாணம் நைனாதீவு விகாராதிபதி கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னர் தெரிவித்த கருத்தானது மீண்டும் இந்த பிரச்சனை ஒரு பூதாகரமாக வடித்திருக்கின்றது. இந்த நிலைமையிலே நேற்று முன்தினம் இந்த தையிட்டி காணி உரிமையாளர்கள் அந்த நைனாதீவு விகாராதிபதியை சென்று சந்தித்து இந்த பிரச்சனை தொடர்பாக அவரிடமும் சில முறைப்பாடுகளை தெரிவித்ததாக ஊடகங்களில் நேற்று செய்தி வெளிவந்திருந்தன. இந்த நிலைமையில் நேற்று இந்த தையிட்டி விகாரையின் அந்த காணி அமைந்துள்ள உரிமையாளர்கள் சிலர் நேற்று யாழ்ப்பாணத்திலே பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த சந்திப்பின் போது அவர்கள் இந்த காணியானது தங்களிடம் அனைத்து உறுதிப்பத்திரமும் இருப்பதாகவும் தங்களுக்கு சட்ட ரீதியான உரிமை தங்களிடம்தான் இருப்பதாகவும் சொல்லி எதிர்வரும் 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி உங்களுக்கு தெரிந்திருக்கும் பூரணை பௌர்ணமி தினம் அன்று விசேடமான சில சம்பவங்கள் விகாரைகளில் நடைபெறும் என்பது அனைவரும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அப்படி இருக்க நிலையில் அன்று ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் இதற்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவர்கள் நேற்று நடைபெற்ற அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருந்தார்கள். இது மட்டுமில்லாமல் நேற்று இந்த திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அதிலே அவர் இந்த திஸ்ஸ விகாரை தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை தாங்கள் அந்த விகாரையில் தையிட்டி விகாரையில் எந்த விதமான புதிய கட்டுமானங்களையும் செய்யப்போவதில்லை என்றும் எதிர்வரும் பௌர்ணமி தினத்தில் அதுவும் நோமலான ஒரு பூசை, அது வளமையாக அனைத்து விகாரைகளிலும் நடைபெறும் பூசை தான் நடைபெறும் என்றும் எந்த விதமான விசேட செயற்பாடுகளோ புதுவிதமான கட்டிடங்களோ கட்டப்படாது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை நேற்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த தையிட்டி விகாரை தொடர்பான பிரச்சனை இப்பொழுது மத்திய அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி மட்டத்திலே ஒரு கவனத்தில் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு மக்களுக்கு பொருத்தமான, அதாவது மக்களின் காணிகளில் அதை கையகப்படுத்தப்பட்டிருந்தால் அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த வாரமளவில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவிச்சிருந்தார், இந்த காணிகளுக்கு உரிமையாளர்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஒரு தகவலையும் சொல்லியிருந்தார். ஸோ இப்படித்தான் இந்த தையிட்டி விவகாரம் யாழ்ப்பாணத்தில் போய்கொண்டிருக்கிற நிலைமையில் நேற்று முன்தினம் எல்லாம் ஒரு பரபரப்பான செய்தி வந்திருந்தது. இந்த டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சிறையில் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்ற ரீதியில் அது தொடர்பாகவும் நேற்று
சிறைச்சாலைகள் மற்றும் நீதி அமைச்சர் அவர் ஹர்ஷ நாணயக்கார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எந்தவித உயிர் அச்சுறுத்தலும் இல்லை என்றும், அவர் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார் என்றும் அவர் தெளிவாக நேற்று சொல்லியிருக்கிறார். அதாவது அரசாங்கத்தினூடாக அவர் தெளிவாக தெரிவிச்சிருக்கிறார். ஸோ இப்படித்தான் இலங்கையின் விவகாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டக்ளஸ் தேவானந்தா ஏற்கனவே நேற்று சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய வழமையான உடல் பரிசோதனைகள் மற்றும் உடலின் நிலைமைகளை கருத்தில் கொள்வதற்காக. ஸோ அந்த விதத்தில் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்ற ரீதியில் அரசாங்கம் இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்குது.